ஜொகூர் மாநில தேர்தலில் முன்னாள் கல்வி அமைச்சர் டாக்டர் மஸ்லி மாலிக் போட்டியிடுவார் என்று பரவலாக எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் சர்ச்சைக்குரிய தொகுதியான புத்ரி வங்சா சட்டமன்றத்தில் அவர் போட்டியிடுவார் என்று பக்கத்தான் ஹரப்பான் தலைவர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்ததை அடுத்து பக்கத்தானின் மந்திரி பசார் வேட்பாளராக டாக்டர் மஸ்லி மாலிக் அறிவிக்கப்பட வேண்டும் என்று ஜொகூர் PKR இளைஞர் பிரிவினர் தெரிவித்துள்ளனர். முன்னதாக ஜொகூர் மாநில தேர்தலுக்கு பின்னரே பக்காத்தானின் மந்திரி பசார் யார் என்பதை பக்காத்தான் தலைமை முடிவு செய்யும் என்று ஜொகூர் மாநில PKR தலைவர் டதஸ்ரீ டாக்டர் ஜலிகா முஸ்தபா தெரிவித்திருந்தார். முன்னாள் கல்வி அமைச்சராக இருந்த டாக்டர் மஸ்லி மாலிக் ஜொகூர் மாநில பரிசானின் மந்திரி பசார் வேட்பாளரான டாக்டர் ஓன் ஹபீஸ் காசி தன்னுடன் நேரடி விவாதத்திற்கு வர வேண்டும் என்று தனது அதிகாரப்பூர்வ சமூக வலைதளத்தின் மூலமாக அழைப்பு விடுத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. பரிகாத்தானில் புதிதாக இணைக்கப்பட்டிருக்கும் எதிர்க்கட்சி தலைவரின் வவாசான் கட்சி துரோகிகளின் கட்சி என்று முன்னாள் பிரதமரும் பரிகாத்தானின் முன்னாள் தலைவருமான தான்ஸ்ரீ முஹிதீன் யாசின் கடுமையாக சாடினார். பரிகாத்தானின் கூட்டணியில் இருக்கும் பெசாத்துவை வீழ்த்த தந்திரமாக செயல்பட்ட பெசாத்து முன்னாள் துணைத் தலைவரான டதஸ்ரீ ஹம்சா ஜைனுடீன் மீண்டும் பரிகாத்தானுக்குள் நுழையவிடக் கூடாது என்று பெசாத்து கட்சியின் உதவி தலைவர் டதஸ்ரீ அமாட் ஃபைசுல் அசூமு தெரிவித்துள்ளார். பெசாத்துவிலிருந்து நீக்கப்பட்ட டதஸ்ரீ ஹம்சா ஜைனுடீன் வவாசான் எனும் பார்ட்டி சிந்தா மலேசியா கட்சியில் இணைந்து அக்கட்சியை பரிகாத்தானின் கூட்டணி கட்சியாக இணைக்க விண்ணப்பம் செய்திருப்பது சட்ட ரீதியில் தவறானது என்று டதஸ்ரீ அமாட் ஃபைசால் அசூமு குறிப்பிட்டுள்ளார். பார்ட்டி சிந்தா மலேசியா எனும் கட்சியை பார்ட்டி வவாசான் நெகரா என பெயரை மாற்றியதற்கு அரசு அங்கீகாரம் இதுவரையும் பெறப்படாத நிலையில் இது சட்ட ரீதியில் அங்கீகரிக்கப்படாத கட்சி என டதஸ்ரீ அமாட் ஃபைசால் அசூமு மேற்கோள் காட்டினார். பரிகாத்தானில் ஏற்கனவே தீர்க்கப்படாத நிறைய பிரச்சனைகள் உள்ளது. இதற்கிடையில் சட்ட ரீதியாக அங்கீகரிக்கப்படாத ஒரு கட்சியை பரிகாத்தானில் அவசரமாக சேர்க்கும் பரிகாத்தான் தலைமைக்கு எதிராக டதஸ்ரீ அமாட் ஃபைசால் அசூமு கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளார். காஜாங்கில் உள்ள சுங்கை ரமால் சுங்கச்சாவடியில் ஒரு லாரியால் ஏற்பட்ட தீ விபத்தில் சுங்கச்சாவடியும் அந்த லாரியும் தீயில் கருகியது. இச்சம்பவம் நேற்று பிற்பகல் 2:55 மணிக்கு நிகழ்ந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தீ விபத்து குறித்து சுங்கச்சாவடி ஊழியரிடமிருந்து அவசர அழைப்பை பெற்றதும் தீ அணைப்பு குழுவினர் சம்பவ இடத்திற்கு விரைந்ததாக ஸ்லாங்கூர் மாநில தீயணைப்புத்துறை உதவி இயக்குனர் அஸ்ருல் ரிசால் அஸ்பார் தெரிவித்தார். லாரியிலிருந்து பரவிய தீ சுங்கச்சாவடியின் மின்சார கேபிள்கள் மூலமாக சுங்கச்சாவடிக்குள் பரவியதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இச்சம்பவத்தில் 3 டன் லாரி 80 விழுக்காடு தீயில் கருகியதாகவும் சுங்கச்சாவடி 90 விழுக்காடு தீயில் கருகியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் தீ முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதாகவும் எந்த ஓர் உயிரிழப்பும் ஏற்படவில்லை என்றும் அஸ்ருல் ரிசால் அஸ்பார் தெரிவித்தார். வாகனத்தில் குழந்தையுடன் இருந்த இளம் பெண்ணை ஆடவர் ஒருவர் தாக்கும்படியான காணொலி சமூக வலைதளங்களில் பரவியதை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட ஆடவரை காவல்துறை கைது செய்திருப்பதாக காஜாங் மாவட்ட காவல்துறை தலைவர் நஸ்ரோன் அப்துல் யூசுப் தெரிவித்தார். கடந்த ஜூன் 21ஆம் தேதி பண்டார்பாரு பாங்கி காவல் நிலையத்தின் வாகனம் நிறுத்தும் இடத்தில் இச்சம்பவம் நிகழ்ந்ததாகவும் மறுநாள் மாலை 6:20 மணிக்கு அந்த ஆடவரை காவல்துறை கைது செய்ததாகவும் நஸ்ரோன் அப்துல் யூசுப் கூறினார். கைது செய்யப்பட்ட ஆடவர் 20 வயதான உள்ளூர் ஆடவர் என்றும் தாக்கப்பட்ட பெண்ணின் கணவர் என்றும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கணவன் மனைவிக்கு இடையில் விவாகரத்து வழக்கு நிலுவையில் இருப்பதாகவும் வாக்குவாதத்தில் மனைவியை தாக்கியதாக கைது செய்யப்பட்ட சம்பந்தப்பட்ட நபர் குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் நஸ்ரோன் அப்துல் யூசுப் கூறினார். கட்டுப்பாட்டை இழந்த மோட்டார் சைக்கிள் மருத்துவமனைக்குள் நுழைந்து கண்ணாடி கதவுகளை மோதி விபத்தை ஏற்படுத்தியதில் 28 வயது மோட்டார் சைக்கிள் ஓட்டி படுகாயமடைந்தார். நேற்று அதிகாலை 3 மணி அளவில் திரங்கானுவின் சுல்தானா நூர் ஜஹீரா அரசு மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவின் நுழைவாயிலில் இச்சம்பவம் நிகழ்ந்ததாக கொலத்திரங்கானு மாவட்ட காவல்துறை தலைவர் அஸ்லி முகமது நூர் கூறினார். விபத்தை ஏற்படுத்திய மோட்டார் சைக்கிள் ஓட்டி ஷாபு வகை போதைப் பொருளை பயன்படுத்தி இருப்பது முதற்கட்ட சோதனையில் தெரிய வந்துள்ளதாக அஸ்லி முகமது நூர் கூறினார். விபத்தில் படுகாயம் அடைந்த 28 வயது மோட்டார் சைக்கிள் ஓட்டி அதே மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் இச்சம்பவத்தில் பொதுமக்களுக்கு எந்த ஓர் ஆபத்தும் இல்லை என்றும் அஸ்லி முகமது நூர் உறுதிப்படுத்தினார். சாலைகளில் சட்டவிரோதமாக பந்தயத்தில் ஈடுபடும் மோட்டார் சைக்கிள் ஓட்டிகளுக்கு தகுந்த தண்டனைகள் வழங்கப்பட்டால் மாட் ட்ரம்பீட் கலாச்சாரம் குறைக்கப்படும் என்று போக்குவரத்து துறை அமைச்சர் அந்தோனிலோ தெரிவித்துள்ளார். சட்டவிரோத பந்தயத்தில் ஈடுபடும் வாகன ஓட்டிகளுக்கு எதிராக சட்ட திருத்தம் செய்யப்பட்ட தண்டனைகள் அமலுக்கு வருவதால் இனி அபராதங்கள் மட்டும் போதாது, கடுமையான சிறை தண்டனையும் அவசியம் என்று அவர் வலியுறுத்தினார்.
சட்டவிரோத பந்தயத்தில் ஈடுபடுதல், அபாயகரமான வாகனத்தை செலுத்துதல் போன்ற குற்றங்களுக்கு 2000 ரிங்கிட் முதல் 10,000 ரிங்கிட் வரையில் அபராதமும் 2 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதிக்கப்படும் என அந்தோனி லோக் தெரிவித்தார். மீண்டும் மீண்டும் பந்தயத்தில் ஈடுபடும் மாட் ட்ரம்பிட் ஓட்டுநர்களுக்கு 5,000 ரிங்கிட் முதல் 20,000 ரிங்கிட் வரையில் அபராதமும் 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதிக்கப்படும் என்று அவர் கூறினார். போக்குவரத்து விதிகளை மீறும் வாகன ஓட்டிகள் விபத்தை ஏற்படுத்தினால் மட்டுமே சிறை தண்டனை விதிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது வேக கட்டுப்பாட்டை மீறியும் அபாயகரமாக வாகனத்தை செலுத்தினாலே இந்த தண்டனைகள் வழங்கப்படும் என்று போக்குவரத்துத்துறை அமைச்சர் அந்தோனி லோக் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.